கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 18:26, மேத்யூ 18:26. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அதாவது இப்போ அவனுக்கு கடனை திருப்பி கொடுக்க வழியே இல்லாத ஒரு அவனால் செலுத்த முடியாத ஒரு பாவக்கடன். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவன் தாழ விழுந்து, அதாவது ஒரு தன்னை சரணாகதியாக அடைவது, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு முன்பாக எப்படி தாழ விழுந்து, நான் இன்று முதல் உனக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ அவனுடைய நிலை, அதாவது அவனுடைய சரீர நிலையை பார்க்கும்போது அது எதை காட்டுகிறது? அவனுடைய மனத்தாழ்மையை காட்டுகிறது. ஏன்னா அவனுக்கு என்ன ஆகுது? என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்லி அவன் என்ன பார்க்குறான்? தாழ விழுந்து தன்னுடைய எஜமான்ட்ட என்ன கேட்குறான்? என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொன்னான்னு சொல்லுது இல்லையா? அங்கே கேட்குற வேடு, அந்த கிரேக்க மொழி பதம் என்னன்னா பெரக்லியோ அப்படிங்கிறது. அதாவது ஒரு மனுஷன் சாக தருவாயில் காலில் விழுந்து ஐயோ என்னை மன்னிங்கன்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு இது எனக்கு கொஞ்சம் 10 ரூபா கடன் கொடுங்க அந்த மாதிரி கேட்கறது இல்லை. ஆனால் இது என்ன? தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியம். 86வது சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன், எனக்கு வேற வழியே கிடையாது, ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்ன சொல்றாரு? பொறுமையாயிரும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆனால் அது என்ன? அவரால் எவ்வளவுதான் நேரம் வாங்கினாலும் செலுத்தி தீர முடியாத ஒரு பாவக்கடன். அப்போ இது என்ன காட்டுதுன்னா 2 காரியத்தை காட்டுது. அவர் ரொம்ப எப்படியாவது தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாருன்னு காட்டுது. 2வது, அவருடைய கடன் எவ்வளவு பெருசு என்பதை அறிந்து கொள்ளாதவராய் இருக்கிறது. ஏன்னா அவர் கேட்குறத அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நான் எப்படியாவது எல்லாத்தையும் கொடுத்து தீர்க்கிறேன்னு சொல்கிறது என்ன? ஒரு பொய்யான வாக்கு. ஏன்னா அது அவரால் செலுத்தி தீர முடியாதது. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து இதை எதற்காக உபயோகப்படுத்துகிறார்னா, எப்படி ஒரு பாவியானவன் தன்னுடைய பாவக்கடன் முழுவதையும் தேவனிடத்தில் செலுத்த முடியாது. அப்போ மன்னிப்பு என்பது தேவன்கிட்ட வரக்கூடிய ஒரு இரக்கத்தினால் உண்டே தவிர செலுத்தி தீரக்கூடிய காரியத்தினால இல்லை. இதை விளக்குவதற்காகத்தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? என்னால் செலுத்தி தீர முடியாத கடன். ஏன்னா லூக்கா 18வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் பார்க்கிறோம். ஒரு 2 பேர் ஜெபாலயத்தில் போய் ஜெபிக்க போறாங்க. ஒருத்தர் ஆயக்காரன், இன்னொருத்தர் பரிசேயன். பரிசேயன் என்ன சொல்றாரு? ஐயோ, நான் இவனை மாதிரி கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன, அவருக்கு அவருடைய பாவத்தினுடைய தன்மை தெரியல. ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன, உணர்ந்தவனாய் இருக்கிறான். அதனாலதான் நான் கண்களையும் ஏறெடுத்து பார்க்க தைரியம் இல்லைன்னு சொல்லி மாறுல அடித்து, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி அழக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அந்த வேலைக்காரனை போல நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு ஆண்டவரே, என்னுடைய பாவ கடன் இருக்கே, அதை என்னால் செலுத்தி தீர முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனத்தாழ்மையோடு வரும்போது, அந்த மனத்தாழ்மை என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய இரக்கத்தினுடைய வாசல்களை நமக்கு திறக்கிறது. ஏன்னா இங்கே இந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? ஒரு பொய்யான வாக்கு கொடுக்குறான். ஏன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் எப்படியாவது ஒரு வாக்கு கொடுத்து இதிலேருந்து நான் தப்பிச்சுக்கலான்னு சொல்லி, நம்மளையும் நிறைய பேர் என்னென்னா, நம்ம ஏதாவது செய்து கர்த்தர்கிட்ட இது பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் தேவன் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு? நாம் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையை நம்பி அவர்கிட்ட போவோன்னு எதிர்பார்க்குறாரு. நம்ம எப்படி சில நேரங்களில் பண்ணுவோம்னா, ஒரு சிலர் கர்த்தரை அறியாதவர்கள் வேற ஏதாவது செய்யக்கூடியதா. நான் 40 நாள் அங்கே போகிறேன், நான் நடந்து போகிறேன், என் தலைமுடியை கொடுக்குறேன், இல்லை நான் வேற ஏதாவது காவடி எடுக்கிறேன், இப்படி ஏதாவது ஒரு காரியம் செய்வாங்க. ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் ஆனால் கூட அவங்க என்ன நினைப்பாங்க? நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், அதனால
என்னை கர்த்தர் என் மேலே பிரியமாக இருப்பார். ஒரு சிலர் நான் சர்ச்சில் மியூசிக் போடுறேன், இல்லை நான் பாட்டு பாடுறேன், இல்லை நான் பிரசங்கம் பண்ணுறேன், இல்லை நான் போதகராக இருக்கேன். இல்லை 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 இல்லை. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம எல்லாராலையும் செலுத்தி தீர முடியாத ஒரு பாவக்கடன் என்பது உண்டு. அதற்கு நம்ம தேவையெல்லாம், ஆண்டவரே என்னால் செலுத்தி தீர முடியாது, என் மேல் இரக்கமாயிரும் என்று அவருடைய கிருபையை அவருடைய இரக்கத்தை நம்பி நாம் மனத்தாழ்மையாக வரும்போது அது அந்த வாசல்களை திறக்கக்கூடியதாக இருக்கிறது. செய்வோமா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தங்களால் தங்களுடைய பாவத்திலிருந்து மீண்டு ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை அடைய முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு, தேவனுடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினால் மாத்திரமே முடியும் என்பதை புரிந்து உம்மேல் விசுவாசம் வைத்து தங்களை பாதுகாத்து கொள்ள எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.